இவரை போன்று கைவிடப்பட்டவர்களை கை தூக்கி விடத்தானே நம்ம இருக்கிறோம். ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக மீனாட்சி இன்ஃபோ 2 என்ற தலைப்பில் வேட மண்டபத்தை பற்றி, வேட மண்டபத்தின் வினோதம் பற்றி நான் இங்கே குறிப்பிட பதிவிட உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கடந்த பதிவில் இன்ஃபோ 1 நாம் அட்டலட்சுமி மண்டபத்தை பார்த்தோம். அதனை தாண்டி கடந்து வருகின்ற போது நம்முடைய கண்ணிலே படுவதுதான் வேட மண்டபம். இந்த வேட மண்டபத்திற்குள்ளே நுழைகின்ற போது நம்மை பிரமிப்பிற்கு உள்ளாக்கிற வகையில் ஒரு பிரம்மாண்டமான 6 அடி உயரத்திற்கு 2 சிற்பங்களை நாம் காணலாம். ஒன்று வேடுவச்சி சிற்பம், மற்றொன்று வேடுவன் சிற்பம். இந்த 2 சிற்பங்களும் வெறும் வேடுவனையோ வேடுவச்சியோ குறிப்பதல்ல. இந்த தலத்தில் குடியிருக்கிற மீனாட்சி அம்மையையும் சுந்தரேச பெருமானையும் குறிப்பிடுகிற ஒரு சிற்பங்கள். மீனாட்சி அம்மையாக தோற்றமளிக்கிற அந்த வேடுவச்சியினுடைய சிற்பத்தை பார்க்கின்ற பொழுது, மீனாட்சி அம்மை தேவலோக பெண் என்பதால் மார்பு கச்சையையும், கைகளில் சூலாயுதத்தையும் கபாலத்தையும், தலைப்பகுதியில் நாகத்தையும், அவரை சுற்றி சக்தி படைகளையும் நாம் காண முடியும். வேடுவன் சிற்பத்தை நாம் காண்கின்ற பொழுது இடது கையில் ஒரு குரங்கினையும் பறவையையும், அவருடைய தோளுக்கு அருகே ஒரு நாகம் படமெடுத்து நிற்கிற நிலையில் பார்ப்பதை பார்த்தால் அது சிவபெருமான் உடைய உருவம் என்பதில் உறுதி செய்யப்படுகிறது. பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணத்தில் வருகிற 26வது கதையை அடிவொற்றி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் இவை 2. அவந்தி என்ற ஊரில் ஒரு மறையோன் வாழ்ந்து வருகிறான். மறையோன் என்றால், மறை என்றால் வேதம், வேதத்தை படித்தவன், வேதத்தை அறிந்தவன், வேதத்தை உணர்ந்தவன், அந்த வகையில் இறைவனுக்கு வழிபாடு செய்கிறவன், மிக புனிதமான ஒரு செயலை செய்கிறான். அவனுடைய மனைவி ஒரு பேரழகி. இவர்களுக்கு பிறந்த மகன் வீட்டிற்கும் அடங்கவில்லை, ஊருக்கும் அடங்கவில்லை. கடைசி அவனுடைய எண்ணம் எப்படி மாறுகிறது என்றால், தன்னை பெற்ற தாயின் மீது விருப்பம் கொள்கிறான். இதை அறிந்த அந்த மறையோன் அவனை கண்டிக்க கோபம் குற்ற அவன் மண் வெட்டியால் தன்னுடைய தந்தையை வெட்டி கொன்று விடுகிறான். வேதனைக்குரிய ஒரு செயலை செய்துவிட்டு தன்னுடைய தாயோடு அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார். காட்டு வழியாக போகின்ற போது சில வேடர்கள் அவர்களை மறித்து அவனிடமிருந்த பொருள்களையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவனுடைய தாயையும் அபகரித்து கொண்டு அவனை துரத்தி விடுகிறார். அனாதையாக ஊராக திரிகிறான். இறுதியாக மதுரையம்பதிக்கு வந்து சேருகிறார். இவனுடைய கதையை மீனாட்சி அம்மைக்கு சுந்தரேச பெருமாள் சொல்கிறார். அதை கேட்ட இரக்கம் குணகொண்ட இளகிய மனங்கொண்ட மீனாட்சி அம்மை சுந்தரேச பெருமாளை பார்த்து கேட்கிறார், இவனுக்கு விமோச்சனமே இல்லையா என்று கேட்கிறார். இவரை போன்று கைவிடப்பட்டவர்களை கை தூக்கி விடத்தானே நம்ம இருக்கிறோம், நமக்கான பணி என்று சொல்லி அவன் முன்பாக வேடுவச்சியாகவும் வேடுவனாகவும் தோற்றமளிக்கிறார்கள். அவன் அவர்களால் ஆட்கொள்ளப்படுகிறான், வருந்துகிறான், திருந்துகிறான். பாதகம் தீர்ந்தது அவனுக்குள்ளிருந்தது. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள்
காலடியிலே வாழ்ந்து அவர்கள் பாதம் அடைகிறார். இந்த கதை மூலமாக நாம் அறிவது, மா பாதகம் தீர்ந்தது என்று சொல்லப்படுகிற இவனையே அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிற பொழுது தங்களுடைய தவறுகளை திருந்தி தூய்மை மனதோடு இந்த மதுரையம்பதியை நோக்கி வருகிற ஒவ்வொரு ஆன்மீக பக்தர்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள், ஆறுதல் கொடுப்பார்கள், அமைதி கொடுப்பார்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை என்று கூறி, உங்களை நான் மீனாட்சி இன்போ 3 சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.